வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டவர் ஃபேனை ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேன் ஓடல. ஸோ இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு இதை அட்டன் பண்ணலாம். வெளியே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது இப்போ தான் ப்ளோவர் போட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரிச்சுட்டு ஃபுல்லாக எது வாட்டரில் க்ளீன் பண்ண முடியுமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த டஸ்ட்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணோம். ஒரு 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் அடியில் ரிமூவ் பண்ணோம். ஃபுல்லாக பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரூ எல்லாம் பிரிச்சிட்டோம். மொத்தம் ஒரு 6 ஸ்க்ரூ தான். ஸோ 2 இங்கே கீழே அடியில் இருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இந்த சைடு ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அதே மாதிரி டாப் போர்ஷனில் 2 கார்னர்லேயும் 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த 2 புஷ்ஷையும் கூட ரிமூவ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதில் பிளேடு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நிறைய இதில் என்ன ஆகும்னா அந்த பிளேடு உங்களுக்கு டிஸ்மேண்டில் ஆயிரும், இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிரும் கீழே. பிளேடு நல்ல கண்டிஷனில் இருக்குது. மேபி மோட்ரு அப்படி இல்லைன்னா இந்த வயரிங் சுவிட்ச் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பிரிச்சிட்டோம். இந்த சுவிட்சஸையும் கழட்டிடலாம். கழட்டிட்டா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக தனியாக கையில் வந்துடும். நம்ம எல்லாமே ஃபுல்லாக ஒரு க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மோட்டரையும் கழட்டிட்டோம்னா இந்த பிளேடு எல்லாமே நம்ம க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு நல்ல புதுசு மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மோட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே ஃபுல்லாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணலாம் மோட்டர் தவிர. எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக கழுவிட்டோம். எந்தெந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் நம்மளால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கழுவ முடியுமோ எல்லாமே எடுத்து நீட்டாக ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மோட்டரை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் மோட்ரு ஒர்க் ஆகலைன்னா வேறு மோட்ரு வாங்கி ஃபிட் பண்ணால் ஒர்க் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எல்லாமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. மோட்டரும் ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஒயர்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒயர் கட் ஆகிருந்தது பாதியில். நம்ம இது கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். மீட்ரு கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு டச் பண்ணும்போது பீப் சவுண்ட் வரும். அந்த ஒயர் எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு நியூட்ரல் செக் பண்ணலாம். கனெக்ஷன் இல்லை. லைன் செக் பண்ணலாம். லைன் மட்டும் ஒர்க் ஆகுது. நியூட்ரல் ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம மோட்டர் செக் பண்ணலாம். மோட்டரோட ஒயர் எடுத்துக்கிட்டோம். இது நேராக மோட்டருக்கு போகுது. இந்த சுவிட்ச் வந்து ஆன் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூட்டி பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு கண்டினியூட்டி காமிக்குது. ஸோ மோட்ரு வந்து ஷார்ட் எதுவும் ஆகலை. ஸோ ஐடியலி மோட்ரு வந்து ஒர்க் ஆகணும். நம்ம அப்படியே ப்ளக் பாயிண்டில் சொருவி மோட்ரு ஓடுதான்னு பார்ப்போம். ஸோ மோட்ரு ரன் ஆகுது. மோட்டரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஏசி கார்டு மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. இது மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த லூவர் மோட்டரும் ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் எதுவும் பிரச்சனை இல்லை. அதுவும் நம்ம செக் பண்ணிட்டோம்.